ஈழத்தமிழர்கள் தங்களுக்காக ஒரு தனிநாடு கேட்டு ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பெரிய நீண்ட வரலாறு இருக்குது. அதில் இருந்தாலும் அந்த கடைசி கட்டமாக ஒரு 30 ஆண்டுகள் தமிழர்கள் ஒரு ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை கடைசி கட்டமாக 2009 ஒரு பன்னாட்டு படைகளுடைய உதவியோட அந்த சிங்கள பௌத்த பேரினவாதம் தமிழர்களை அந்த தமிழர்கள் விடுதலைக்கு போராடின அமைப்பையும் மக்களையும் அழித்து ஒழிக்கும் முயற்சியில் ஈடுபட்டப்ப அந்த இறுதிக்கட்ட போர் 2009 முடிவுக்கு வருது. மே மாதம் 18ஆம் தேதி அந்த போர் முடிவுக்கு வருது. தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள், பன்னாட்டு சர்வதேச போர் நெறிமுறைகளுக்கு முரணான அந்த யுத்தத்தை நடத்தி அவர் 1,40,000 தமிழர்களை கடைசி காலகட்டத்தில் அந்த ஒரு மாத காலத்துக்குள் மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலையை சிங்கள அரசு நடத்தியது. இந்த பகுதியை இந்த சிற்பங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓவியர் வீர சந்தானம் அவர்களுடைய ஓவியங்களை கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட சிற்பிகள் ஓராண்டு காலம் இங்கேயே இருந்து தங்கி இந்த கற்கள் எல்லாம் இங்கே தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி கற்கள் கிடைக்காது. பெரிய கோயில் கூட பிற பகுதியிலேருந்து கொண்டு வரப்பட்டது. அதுபோல் அது எங்கெங்கே அந்த கற்கள் தேர்ந்தெடுத்து இங்கே கொண்டு இதை ஒரு 2.5 ஆண்டு கால பணி இது. இங்கே தங்கி இருந்து சிற்பிகள் வேலை செஞ்சாங்க. அதில் இந்த முள்ளிவாய்க்காலில் நடந்த அந்த இனப்படுகொலை காட்சிகளை இது ஒரு 55 அடி நீளமும் 10 அடி உயரமும் உள்ள கட்டுமானம். இது தனித்தனி கற்களில் செதுக்கப்பட்டு பிறகு ஒன்றாக இணைக்கப்பட்டது. ஒட்டுமொத்தமாக ஒரு படத்தை உருவாக்கிக்கிட்டு தனித்தனி கற்கள் அதை நடந்த சம்பவங்கள் தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த தமிழர்களுடைய நாக்குகளை அறுப்பது, தமிழ் பேசினாங்கிறதுக்காக அவர்களை கழுத்தறுத்து படுகொலை செய்வது, பெண்களை மானபங்கப்படுத்துவது. பிறகு கடைசி கட்டத்தில் அந்த கொத்து குண்டுகள் வீசி அப்புறம் மக்களை முள்வேலி முகாம்களில் அடைச்சி வைத்த ஒரு காட்சிகள். பிறகு புலம்பெயர்தல், அங்கிருந்து மக்கள் தங்களுடைய வாழ்விடங்கள்லேருந்து அங்கே நெருக்கடி காரணமாக வெளியேறுறது, இது எல்லாத்தையுமே காட்சிப்படுத்தினது தான் இந்த சிற்பங்கள். இப்போ முள்ளிவாய்க்கால் அப்படின்னு அங்கே அந்த போர் நடந்த ஒரு இடத்துல தான் இங்கே போர் முடிவுக்கு போர் முடிவுக்கு வந்த இடம் அந்த முள்ளிவாய்க்காலில் தான் இந்த போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. அதனால அந்த பேரை வச்சு தான் இங்கே முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் அப்படின்னு நாங்கள் வச்சுருக்கோம். இந்த ஊர் பேர் விளார்னு பேர். ஆனால் பரவாயில்ல, இப்போ எல்லாமே இந்த இடமுமே அப்படின்னு பேர் ஆயிடுச்சு. கீழே இந்த பாடல்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். கவிஞர் காசி ஆனந்தனுடைய அந்த பாடல் வரிகள் இதுக்காக தான் எழுதப்பட்டது. அதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பும் அதில் இருக்கும். தமிழர்களுக்கு வேண்டுகோள் கொடுத்து இந்த மாதிரி ஒரு இனப்படுகொலையை நோக்கி அங்கே ஈழத்தில் நடந்துகிட்டு இருக்கு, அதை தடுத்து நிறுத்தணும், நம்ம 8 கோடி தமிழர்கள் இங்கே இருக்கிறோம், நம்ம தான் இதுக்கு குரல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் கவனத்தை கொண்டு வருவதற்காக அதற்கு முன்னாடி நிறைய ஆர்ப்பாட்டங்கள் ஊர்வலங்கள்லாம் நடந்தால் கூட அவர் தான் மிகப்பெரிய விளக்கேற்றி வைக்கிறார். சுடரை உடலை அதுக்கு ஆயுதமாக கொடுக்குறாரு. அதன் தொடர்ச்சியாக அந்த ஜனவரியிலேருந்து மார்ச் இறுதி வரை கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் வரைக்கும் 19 பேர் இறந்து போனாங்க. அது அதை தான் அங்கே வச்சுருக்கிறோம். தமிழ்நாட்டு தமிழர்கள் மட்டும் இல்லை, அதில் ஒரு 2 பேர் ஈழத்தமிழர்கள் மலையாளில் இருக்கு, 2 பேர் இருக்கிறாங்க. கோரிக்கை வலியுறுத்தி தான் அங்கே தீக்குளிக்கிறாங்க. அவர்களுக்கும் சேர்த்து இங்கே வச்சுருக்கிறோம். இதுக்கு முன்னாடியே 84 அப்துல் ரவூப் அப்படின்னு ஒரு இளைஞன் தமிழ்நாட்டில் முதல்ல தீக்குளிக்கிறான். அவர்களுடைய நினைவை போற்றும் வகையில் தான் அங்கே வச்சுருக்கோம். அது பார்த்திங்கன்னா வடக்கு நோக்கி இருக்கும், இது தெற்கு நோக்கி இருக்கும். ஆமாம், வடக்கிருத்தல்ங்கிறது தமிழர்களுடைய மரபு ஒன்று இருக்குது. வடக்கிருத்தல் அப்படின்னா வடக்கிருந்து உயிர் துறப்பது. பழைய இலக்கிய காலகட்டத்தில் பழைய மன்னர்கள்லாம் தாங்கள் இழிவுபடுத்தப்பட்ட போதோ இல்லை அவமானப்படுத்தப்பட்ட போதோ இல்லை மக்களுக்காகவோ வடக்கு நோக்கி உண்ணாவிரதம் இருந்துறது, சாப்பிடாமல் உயிரை விட்டுறது, அதுக்கு வடக்கிருத்தல்னு பேர். அதனால் அது மாதிரி உயிர் கொடுத்தவங்களெல்லாம் வடக்கு நோக்கியும் வச்சுருவோம். இது இலங்கை தெற்கே இருக்குது நமக்கு, அதனால இந்த இதை தெற்கு நோக்கி வச்சுருவோம். கண்டிப்பா இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்னு கூட சொல்லலாம். இருக்கு, நிறைய பேர் இப்ப விசிட்டர்ஸும் பார்க்கறாங்க. நிறைய அதாவது தமிழ்நாட்டு தமிழர்கள், உலகெங்கிலும் இருக்கிற பல்வேறு தமிழர்கள் எல்லோரும் நீங்கள் அப்படியே கண்ணீர் சிந்தறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அவங்களுக்கு ஏன்னா நம்மை விட அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இந்த வலியை உணர்ந்தவர்கள். அவங்க பார்த்தா கண்ணீர் சிந்தி கதறி அழுதவங்களெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம்.